Hi brothers and sisters, welcome to this new video. இந்த சார்ட் ஸ்ட்ரைட்டா சார்ட்டுக்கு போயிடலாம். வீக்லி சார்ட்டுக்கு பார்த்துடுறேன். இந்த கேண்டில் ரெட் கேண்டில் தான் ஆக்சுவலாக அந்த 5 இயர்ஸில் அந்த ப்ராப்ளம் இருக்குது. சில நேரத்தில் க்ரீனை ரெட்டாக காமிக்கும், ரெட்டை க்ரீனாக காமிக்கும். இது வந்து ரெட் கேண்டிலாகவே கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது வந்து ஹேமர் கேண்டில். இது ஹேமர் கேண்டில். ஹேமர் கேண்டில் பெரும்பாலும் ரிவர்சலுக்கு தான் அது ஒரு அறிகுறியாக காமிக்கும். பெரும்பாலும் எல்லா டைமும் கிடையாது, பெரும்பாலும் இந்த சார்ட்டுங்க எல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடம் பாருங்க, ஒரு ஹேமர் போட்டிருக்கு, மார்க்கெட் கீழே வந்திருக்கு, வந்துட்டு மேலே போயிருக்கு. அதே மாதிரியே நீங்கள் ஹேமர் கேண்டில் இருந்து பாருங்க, இந்த ஹேமர் கேண்டில் போட்டிருக்கு, மார்க்கெட் கீழே வந்துட்டு அப்புறம் மேலே போயிருக்கு. அப்போ இந்த ஹேமர் கேண்டில் இந்த இடம் பாருங்க, கீழே வந்துட்டு அப்புறம் மேலே போயிருக்கு. மொத்தத்தில் ரிவர்சல் கீழே வர்றதுக்கான அறிகுறின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்பர் 1. அப்புறம் இந்த டே கேண்டிலுக்கு மாத்திர இப்போ இது வந்து ட்ரெண்ட் லைன் வரைகிறோம் பாருங்க. இப்போ இந்த ஸ்விங்கை கனெக்ட் பண்ணிட்டேன், மேலே ஸ்விங்கை கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த கேண்டில், இந்த கேண்டில், இந்த கேண்டில் 3 ஸ்விங்கை கனெக்ட் பண்ணிட்டேன். என்ன நடந்திருக்குன்னா, மேலே பிரேக் அவுட் கொடுத்து 4 கிரீன் கேண்டில் போட்டிருக்கு. அதுக்கப்புறமா ஒரு ரெட் கேண்டில் இந்த பிரேக் அவுட் வரைக்கும் கீழே வரைக்கும் வந்திருக்கு. இந்த சேனல், இந்த ட்ரெண்ட் லைனுடைய சேனல் வரைக்கும் வந்திருக்கு. வந்துட்டு புல் பேக்குன்னு இதை சொல்லுவாங்க, புல் பேக்கு. அதுக்கப்புறமா என்ன நடக்கலாம்னா, ஒன்று இப்படியே பவுன்ஸ் பேக் ஆகலாம், அப்படி இல்லாட்டி இந்த சேனலுக்குள்ளேயே மறுபடியும் வந்துடலாம். ரெண்டில் ஒன்று தான் நடக்கும். நம்ம திங்கக்கிழமை என்ன நடக்குன்னு பார்ப்போம். இது நம்பர், இது அழிச்சிடலாம். அடுத்தது வந்து எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அடுத்த விஷயம் வந்து இந்த இடம் வந்தோடனே திரும்பிய இடங்கள் பார்த்தீங்கன்னா 29 ஜூலை 2024 வீக்லியில் மாற்றிடுறேன். இந்த இடம் பாருங்க, 29 ஜூலை. இந்த இடம் ரவுண்ட் பண்ணுறேன். இந்த இடம் வந்தோடனே 29 ஜூலையில் திரும்பி இருக்கு பாருங்க கீழே. அதே மாதிரியே இந்த இடத்துல திரும்புது, நம்பர் 1. அதே மாதிரி 12 மே 2025 6 கேண்டில் போட்டிருக்கு. இந்த இடம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸா திரும்பி இருக்கு. இது 6 கேண்டில் போட்டிருக்கு. அப்புறம் 18 ஆகஸ்ட், இப்போ இந்த 3 இதுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா ரெசிஸ்டன்ஸ் சொல்ற வரானா, ரைட்டா? அதே மாதிரி அதுக்கு முன்னாடி 23,637 24,734 இந்த ஹிஸ்டரி வந்து ரொம்ப முக்கியம். அதை தான் நம்ம லாஸ்டா டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல பார்க்க போறோம். சரியா? இதை அழிச்சிட்டு அதுக்கு அடுத்தது வந்து 24,000 to 24,500 ஒரு ஸ்ட்ராங் ஜோனு. அப்புறம் வந்து 24,000 டிரா பண்றேன். 24,000 to 24,500 ஒரு ஸ்ட்ராங் ஜோனு. 24,500 to 25,000 ஸ்ட்ராங் ஜோன். நம்ம இப்போ வரைகிறோம் பாருங்க. 24,000 இந்த இடம், ரைட்டா? அடுத்தது நான் 24,500க்கு ஒரு நான் வரைகிறேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த 24,500 to 25,000 வரைஞ்சிடுறேன். 3 கோட் போட்டுறேன். அப்போ உங்களுக்கு பார்க்கறதுக்கு நமக்கு ஈஸியாக தெரியும். இந்த இடத்த பாருங்க, 24,000 இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த இடத்துல பாருங்க கன்சால்டேஷன் ரொம்ப நேரம் நடந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்க கன்சால்டேஷன் நடந்திருக்கு. இப்போ இந்த இடம் தான் வந்திருக்கு. இது ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் பண்ணலாம், ரைட்டா? அதே மாதிரி இந்த இடம் பாருங்க, இந்த இடத்துல திரும்பி இருக்கு, இந்த இடத்துல திரும்பி இருக்கு, இந்த இடத்துல ஒரு ரொம்ப நாளா நின்று இருக்கு. இது வந்து ஒரு வீக்லி கேண்டில், இது சின்ன கேண்டில் கிடையாது. அதனால நம்ம சின்னதா இக்னோர் பண்ணிடக்கூடாது. இப்போ இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இந்த ஜோனே ஒரு ஸ்ட்ராங்கான ஜோன், அதாவது ரேஞ்ச் பவுண்ட் சொல்லலாம். அப்புறம் வந்து ஒரு என்னது, மார்க்கெட் வந்து இதே இடத்துல சுத்திக்கிட்டு இருந்த ஜோன் 1 வருஷமாக, கொஞ்சம் காலம் கிடையாது, சுத்திட்டு இருந்தது 1 வருஷம். இதை அழிச்சிடுறேன், அப்பதான் புரிய வரும். இதை பாருங்க, இந்த லைஃப் டைம் ஹை 26,277 வந்து 23 செப்டம்பர் 2024 போட்டிருக்கு. இது வரைகிற பாருங்க. கிட்டத்தட்ட இப்ப மறுபடியும் ஆகஸ்ட் முடிய போது அதே இடத்துல தான் நிக்குது. அதாவது 21,736 டு கீழே வந்துச்சு, மறுபடியும் சென்டர்ல நின்றுட்டு இருக்கு. 1 வருஷமாக இந்த இடத்துல தான் சுத்திட்டு இருக்கு. லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ணல.
அதையும் நம்ம கவனத்தில் போகணும். சரி, இது மற்ற அனலைஸ் போகிறதுக்கு முன்னாடி சில ஈவெண்ட்ஸ் நடந்தது நியூஸ் பார்த்துட்டு நம்ம டெக்னிக்கலாக போவோம். நடந்து முடிஞ்சது பிஎம்ஓடியுடைய ஜிஎஸ்டி ரீஃபார்ம் அப்படின்னு சொல்லி அந்த சுதந்திர தின உரையில் கேட்டால் அதுக்காக மார்க்கெட் கேப் அப் ஆகிட்டு அதுக்கப்புறமா கீழே வந்திருக்கு. இது நடந்து முடிந்தது. அதே மாதிரி ஃபெட் சேர்மனுடைய ரேட் கட்டு வரலாம்ங்கிற ஒரு ஸ்பீச்சு அதுவும் நடந்து முடிந்தது. இப்போ நடக்க போகிறது வந்து ஆகஸ்ட் 25 அன்னைக்கு நியூ ஹோம் சேல்ஸு, அப்புறம் டியூஸ்டே 26 டியூரபிள் குட்ஸ் ஆர்டரு, அப்புறம் சிபி கன்சூமர் கான்ஃபிடன்ஸு, அப்புறம் 27 வெனஸ்டே வந்து நமக்கு வந்து ஹாலிடே விநாயகர் சதுர்த்தி. அதே மாதிரி டெட்லைனு பெனால்ட்டிக்கு டெட்லைனு அன்னைக்கு யூஎஸ்உடையது எக்ஸ்ட்ரா 25% போடணும்னு சொன்னாங்களா அது. அப்புறம் வந்து குரூட் ஆயில் இன்வென்ட்ரிஸ் இருக்கு. அப்புறம் 28 ஆகஸ்ட் வந்து வெனஸ்டே எக்ஸ்பைரி. இதுதான் தர்ஸ்டேவுடைய லாஸ்ட் எக்ஸ்பைரியா இருக்கும். ஏன்னா அடுத்த மாசத்துலேருந்து தேர்ஸ்டே டு டியூஸ்டேயா மாறப்போகுது. அதை நீங்க நோட் பண்ணிக்கிறீங்க. அதை நீங்க பாருங்க, போய் கான்ட்ராக்ட்ஸ்ல பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி சென்செக்ஸுடைய எக்ஸ்பைரி வந்து டியூஸ்டே டு தேர்ஸ்டே மாறுது. அதையும் ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. சரியா? அதுக்கு அப்புறமா வந்து இந்தியாவுடைய குமுலேட்டிவ் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வருது. அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், அப்புறம் வந்து மேனுஃபேக்சரிங் அவுட்புட்டு இருக்கு 28. அப்புறம் யூஎஸ் ஜிடிபி வர வேண்டியிருக்கு. அப்புறம் இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் டேட்டா வர வேண்டியிருக்கு. அப்புறம் ஃப்ரைடே 29 வந்து இந்தியாவுடைய ஃபெடரல் ஃபிஸ்கல் டிஃப்ளெக்ட், அப்புறம் ஜிடிபி, அப்புறம் வந்து பேங்க் செக்டருடைய க்ரோத் டேட்டா, டெபாசிட்டு, அப்புறம் ஆர்பிஐ மானிட்டரி அண்ட் கிரெடிட் இன்ஃபர்மேஷன் வர வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் ஜெர்மனியுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா வர வேண்டியிருக்கு. அப்புறம் யூஎஸ் கோர் பிசிஏ பிரைஸ் இண்டெக்ஸ் வர வேண்டியிருக்கு. சிகாகோ பிஎம்ஐ அந்த டேட்டா வர வேண்டியிருக்கு. இது எல்லாமே முக்கியமான ஈவெண்ட்ஸ் அடுத்த வாரத்தில். அப்புறம் ஆகஸ்ட் 30 அன்னைக்கு சைனாவுடைய மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ வர வேண்டியிருக்கு. ரைட்டா? இதெல்லாம் டேட்டாஸு. சில நியூஸ் பார்த்துட்டு டெக்னிக்கலாக அந்த 2 ஃபிகர் சொன்னல அந்த நிஃப்டியுடைய இது எதனால சொல்றேன் முக்கியமானது. சரி, இப்போ வந்து இந்தியா சஸ்பெண்ட் போஸ்டல் சர்வீஸ் டு யூஎஸ் ஃப்ரம் ஆகஸ்ட் 25. இது ஹிந்துஸ்தான் டைம் சிஎன்பிசி 18ல வந்திருக்கு. அதாவது யூஎஸ்க்கு போகிற போஸ்டல் சர்வீஸை பண்ணியிருக்காங்க. இது ஒரு நடவடிக்கை, புரிஞ்சுக்கணும். அப்புறம் ரஷ்யா இஸ் ட்ரையிங் டு ஸ்டாப் மீட்டிங் ஆன் பீஸ் டாக். அப்படி அவங்க வந்து புரலாங் வரதை விரும்புகிறாங்கன்னு ஜெலன்ஸ்கி சொல்கிறாரு பிபிசியில். ரஷ்யா வந்து அமைதியை விரும்பலை, லாங் வாரதை விரும்புறதா தெரியுதுன்னு ஜெலன்ஸ்கி சொல்கிறாரு பிபிசியில். அப்புறம் ட்ரம்ப் வந்து புத்தினை த்ரெட்டன் பண்ணுறாரு, நீ வந்து இது பண்ணலான்னு சொன்னால் பெரிய சாங்ஷனை சந்திக்க வேண்டியிருக்குன்னு இது இண்டிபெண்டன்ட்ங்கிற நியூஸ்ல வந்திருக்கு. அப்புறம் சைனா கால்ஸ் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன் டு ஓவர் கம் கோல்டு வார் மென்டலி ஹிந்துல வந்திருக்கு. ரீஜனல்டா இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இவங்க சுற்றி உள்ளவங்களை சொல்றது. சரியா? அப்புறம் வந்து யூஎஸ் டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஃபிஸ்கல் டிஐ சீஃப் வந்து ஈரான் அசஸ்மெண்ட்டை அவர் அந்த இது சரியா இது பண்ணலான்ட்டு அவருக்கு அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா மின்ட்ல நியூஸ் வந்திருக்கு. யூஎஸ் டிஃபென்ஸ் செக்ரட்டரி வந்து ஃபயர் பண்ணியிருக்கிறதாக டிஐஜி சீஃப். ரைட்டா? அப்புறம் இஸ்ரேல் இதுவரைக்கும் 70 பேரை கொல்லப்பட்டதுக்காக யுஎன் வார்ன் பண்றதாக, யுஎன் வார்ன் ஆஃப் ஃபெமைன் சர்வைவல் கிரைசிஸ் அல் ஜசீரா என்பிசி இதில் வந்திருக்கு. அப்புறம் டச்சு ஃபாரின் மினிஸ்டர் வந்து குவைட் பண்ணியிருக்காரு. இது ஃபெயிலியர் டு செக்யூர் சாங்ஷன் அகேன்ஸ்ட் இஸ்ரேல் த கார்டியன்ல நியூஸ் வந்திருக்கு. அப்புறம் ஈரான் கிளைம்ஸ் இட் பில்ட் வேப்பன் பிளான்ஸ் இன் செவரல் அன்னேம்டு கண்ட்ரிஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு. ஈரான் வந்து மற்ற இடங்கள்ல இவங்க வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கிறதாக. சரி, இப்போ டெக்னிக்கலா பார்ப்போம். $23,637 மந்த்லி கேண்டலுக்கு மாத்திடுறேன். இந்த மந்த்லி கேண்டலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மார்க்கெட் மேலே ஏறிட்டே இருந்தது. இந்த சார்ட்டை பாருங்க. அப்புறம் கீழே வந்துட்டு இந்த இடத்துல புஷ் பண்ணி மேலே போகுது. ஃபர்ஸ்ட் ஒரு மாதம், போன மாதம் வந்து ரெட் கேண்டில் போட்டுருச்சு. இந்த மாதம் வந்து கீழே தான் ட்ரேட் ஆகுது. இந்த இந்த ஓப்பன் வந்து இந்த மாசத்துடைய ஓப்பன் வந்து 24,734. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 24,734க்கு கீழே க்ளோஸ் வைக்க ஆரம்பித்து விட்டால் வரும் வாரத்தில் அதுவுமே ரெட் கேண்டில் ஆகிடும். இந்த ரெட் கேண்டில் 2 ரெட் கேண்டில் போட்டது ஹிஸ்டரியில்
ரொம்ப குறைவான நாட்கள் 10-12 நாட்கள் தான் அதுல இந்த லிஸ்ட்ல சேர்ந்துடும். நம்பர் 1. அடுத்தது வந்து 23,637 சொன்னால இது வருஷ கேண்டலுக்கு மாத்திரம் 12 மந்த் கேண்டலுக்கு. இது வரைக்கும் அதாவது 2016 இருந்து எல்லா வருஷமுமே கிரீன் கேண்டில்ஸ் தான். இந்த சார்ட்டை பார்த்தா தெரியும், ஃபுல் கிரீன் கேண்டில், எல்லாமே கிரீன் கேண்டில் தான். 2016 இருந்து இப்ப 25 போகுது, அதாவது 10 வருஷமானு வச்சுங்களேன். இப்போ இந்த கேண்டில் கீழே இந்த வருஷத்துல க்ளோஸ் ஆனால், இப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, அதாவது ஓபன் வந்து 23,637க்கு கீழே மார்க்கெட் போனால், இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், போனால் ஹிஸ்டரி பிரேக் ஆகும். ரெட் கேண்டில் ஆயிடுச்சுன்னா ஹிஸ்டரி பிரேக் ஆகும், 10 வருஷத்துடைய ஹிஸ்டரி பிரேக் ஆகும். அதுவும் நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டியிருக்குது. இது ரொம்ப முக்கியம் வரலாற்றுல. சரியா? இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.